சொல்றாங்க அல் ரலியல்லாஹு அன், நபி அவங்கள எப்படி குளிப்பாட்டுறது? இப்ப நாங்க குளிப்பாட்டும் பொழுது முழு உடுப்பையும் கலத்திடுவோம், ஒரு வெள்ளை புடவையோட மேலே போட்டு தான் குளிப்பாட்டுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடுப்பை கலத்திரையா இல்லையா? சொல்றாங்க நபியுடைய உடுப்பை கலத்தக்கூடாது, உடுப்புக்கு மேலால தான் நபியை குளிப்பாட்டினாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஔரத் யாருக்கும் விளங்கக்கூடாது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டும் பொழுது சிதிர் இருக்குது, இலந்த இலையை கரைச்சி மேலே போட்டாங்க. இலந்த இலையும் தண்ணீராலையும் தான் நபியை குளிப்பாட்டினா. அன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஜனாசாவை குளிப்பாட்டு இலந்த இலையை ஊத்துவோம் மேலால். ஏனென்றா உடம்ப கிருமிகள் சாப்பிடாது. அந்த காலத்தில் சோப்புக்கு பதிலாக பாவித்தது இலந்த இலை. சகோதரர்களே, குளிப்பாட்டியதற்கு பிறகு என்ன செய்தாங்க, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களுக்கு தெரியுமாக இருந்தா நாங்கள் மனைவிமாரெல்லாம் சேர்ந்து குளிப்பாட்டிருப்போமே.